நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலே கலாத்தி அடைகிறது பொறாமைகள், களியாட்டங்கள், வெறிகள் இவைகள் உள்ளவர்கள் பரலோக ராஜ்யத்தை அடைவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். பரலோக ராஜ்யம், நம்முடைய ஆத்மா பரலோகத்துக்கு செல்ல வேண்டும், சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. ஆனால் இதுக்கு தடையாக இருப்பது என்னவென்றால் பொறாமை. அதை மட்டும் பற்றி பேச நான் இன்று ஆசைப்படுகிறேன். வாழ்க்கையில் யாராவது உயர்ந்து விட்டால் பொறாமை, வீட்டுக்குள்ளேயே யாராவது உயர்ந்து விட்டால் பொறாமை, வேலையில் யாராவது உயர்ந்து விட்டால் பொறாமை, நம்ம கூட சேர்ந்தவர்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைத்து நமக்கு கிடைக்கவில்லை என்றால் அது ஒரு பொறாமை, நமக்கு பின்னால் சேர்ந்தவர்களை முதலாளி கூப்பிட்டு அவனை அப்ரிஷியேட் பண்ணி நம்மளை தாழ்த்தி பேசினால் அது ஒரு பொறாமை, ஒருத்தர் வீடு வாங்கினால் பொறாமை. இது மாதிரி பொறாமைகள் பலவிதம். அழகாக இருந்தால் பொறாமை, அழகில்லாவிட்டாலும் பொறாமை. பல விதங்களில் பொறாமை என்பது நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்முடைய பரலோக ராஜ்யத்தில் போவதை தடுக்கிற ஒரு சக்தியாக இருக்கிறது. நாம் யார் மீதும் பொறாமைப்படக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆனாலும் பொறாமைப்பட்டால் என்ன ஆகும் என்பதை விட, பொறாமைப்பட்டால் அதனுடைய பலனை பொறாமைப்படுபவர்கள் அனுபவிப்பார்கள். அதற்குரிய ஒரு சிறிய கதையை, கேட்ட கதையை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆனால் இந்த கதையின் மூலம் நான் சொல்ல வருவது என்னவென்றால், நாம் யார் மீதும் பொறாமைப்படக்கூடாது. நம்மை ஆண்டவர் தாயின் கருவில் வைக்கும்போதே நமக்கு இன்ன இது கிடைக்கும், இது இங்கெங்கு போக வேண்டும், இதைத்தான் செய்ய வேண்டும், இங்கே தான் மேரேஜ் செய்வன், இதுவால் தான் மனைவியாக வருவாள், இது மாதிரி இப்படி ஒரு வேலை கிடைக்கும், எல்லாம் தேவனுடைய பிளான். நம்முடைய பிளானோ நம்முடைய எண்ணங்களோ அது நடக்கவே நடக்காது. தேவனுடைய கிருபையும் அதுக்கு சேர்ந்து ஒத்துழைத்தால் மட்டுமே நம்மளை ஆண்டவர் வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்ம எதுக்கு பொறாமைப்பட வேண்டும்? நாம் உயர்வதற்கு என்ன இருக்கிறது? நாம இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நேரத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன். கேட்ட கதையை சொல்ல என்னவென்றால், ஒரு ராஜாவிடத்தில் ஒரு மண்பானை செய்கிறவனும் இருந்தான். ஒரு ராஜாவுடைய ஆடைகளை துவைத்து தேய்த்து கொடுக்கிறவனும் இருந்தார்கள். இந்த ராஜாவுடைய உடையை தேய்த்து கொடுத்த ராஜாவிடத்தில் அவன் நன்றி மதிப்பு பெற்றுக்கொண்டிருந்தான். இவனுக்கு ஒரு ஆசை. உடனே போய், இவனுக்கு ஒரு ஆசை இல்லை, பொறாமை. அவனத்தில் ராஜாவிடத்தில் போய், ராஜாவே, நம்முடைய யானைகள், பட்டத்து யானைகள் கருப்பாகி இருக்கிறது, நீங்கள் அவரிடத்தில் சொன்னீர்களானால் உங்களோட துணி எப்படி வெள்ளையாக துவைத்து தருகிறானோ அதுபோல் நம்முடைய யானைகள்லாம் வெள்ளையாகிவிடும், வெள்ளையாகி அது மேல் நீ உட்கார்ந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லிவிட்டான். உடனே ராஜாவுக்குத்தான் எப்போதுமே புத்தி இருக்காது, வர சொல்ல அவனை. உடனே ஒரு கட்டளை போட்டான். நாளை முதல் அந்த பட்டத்து யானைகளை நீ என்ன பண்ணும், இந்த துணியை போல் வெள்ளையாக ஆக்க வேண்டும் என்று சொன்னான். அவன் வந்து அன்று இரவு தூங்கவே இல்லை. என்னடா பண்ணுவது, ஏதுடா பண்ணுவது என்று சொல்லி யோசனை பண்ணி கொண்டிருக்கையில் அவன் மனைவி சொன்னான், புத்தியுள்ள மனைவி என்ன சொன்னால், ஏன் இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகிக்கிறீங்க? அப்போ நீ யார் சொல்லி கொடுத்தான்னு அவன் தெரிந்து விட்டது. ஓஹோ, அவன் தான் சொன்னானா என்று சொல்லிவிட்டு, நீங்கள் ஒன்று சொல்லுங்கள், ராஜாவிடத்தில் யானையை கழுவுவதற்கு ஒரு சட்டி தயார் செய்ய சொல்லுங்கள் என்று சொன்னான். அப்போ சட்டி தயாரித்து தான் அதை போட்டு நான் இப்போ யானையை குளிப்பாட்ட வேண்டும், விலையாகிவிடும் என்று சொல்லுங்கள் என்று சொன்னான். உடனே அவன் ராஜா அதையும் கேட்டு அவனுக்கு சொன்னான், நீ இந்த நாளைக்கு இந்த யானையெல்லாம் கழுவுறதுக்கு ஒரு சட்டி தயார் செஞ்சு கொடுத்துரு என்று சொன்னான். உடனே அவன் ஒரு பெரிய சட்டி முதலில் செய்தான். ஒரு யானை வந்தது, அது கால் பட்டது, அது உடைந்து விட்டது. இப்படி பல பானைகள் உடைந்த வண்ணம் இருந்தது. கடைசியில் அவன் சொன்னான், அவனை ராஜா கூப்பிட்டு, இவன் சட்டி சரியாக செய்யவில்லை, இவனுக்குரிய தண்டனை கொடுக்கணும் என்ற போது அவன் ஓடி போய் சொன்னான், ஐயா, நான் செஞ்சது தப்பு, நான் பொறாமையினால் தான் இப்படி செஞ்சு, இனிமேல் நான் பொறாமைப்பட மாட்டேன், அவங்கவங்க வேலை அவங்கவங்க கரெக்டாக செஞ்சால் போதும் என்று சொல்லி அவன் மன்னிப்பு கேட்டான். நாம் எப்படி இருக்கிறோம்? யார் மேலும் பொறாமைப்படக்கூடாது. நமக்கு என்ன இருக்கிறதோ அதை வைத்து முன்னேற வேண்டுமே. மற்றவனை பார்த்து நாம் சூடு போட்டு, புளியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டது போல் போடக்கூடாது. இந்த கதையை நீங்கள் லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போமா?